வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான கெஸ்ட்டை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். இவர் யாரு அப்படின்னா, இவருக்கு வந்து மிகப்பெரிய இன்ட்ரோ கொடுக்கலாம். பிரபாகரன் தம்பிங்க கிட்ட காட்டாதவும் ஜோக்க 2026ல எங்க சீனை பாப்பேன். இங்கிட்டு என்ன இன்ட்ரோ கொடுக்கும்போதே வந்துட்டேன். நானும் மதுரக்காரன் தான்டா. இங்கே கருத்தியலாளர்கள் இருப்பார்கள், பெரிய ஊடகங்கள் இருக்கு, நிறைய ஊடகம். அங்கே கருத்தாக்கிகள் இருப்பார்கள், கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி, அவ்வளவுதான் சீமான். நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல், அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். கண்டென்ட் கந்தசாமிடா நானு. எதுக்கு வேணா பழைய இதெல்லாம் மறந்துட்டு ராணுவத்துல இருந்து வந்ததுல இருந்தே. அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க ராணுவத்துல இருந்தீங்களா? IFS, INS, ICC, அது பேங்க்னே. அது அனைத்து இடத்திலும் இந்த அண்ணன் இருப்பான். வெற்றி. அண்ணா அடுத்த கேள்வி போயிடலாமாண்ணா? இங்க பாருங்கண்ணா, நாம் தமிழர் கட்சியின் தளபதி யார்? பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றாலும் 100 நாள் நடப்பேன். 10 நாள் எப்படின்னா பட்னியா இருப்பீங்க? இமயமலைகள்ல போராட்ட களத்துல இருக்கும்போது எதுவுமே கிடைக்காது. புளிக்குழம்போ பூண்டு குழம்புகளோ முட்டைகோஸ் கூட்டுகள்லாம் கிடைக்காது. உங்களுக்கு புரியாது. சிறு குழந்தை நீங்கள். சிறு குழந்தையா இருப்பவர்கள் அரசியல் போய் ஓட்டு போடுங்கள். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? சரி ஓகேங்கண்ணா, அடுத்த கேள்வி போயிடலாமாண்ணா? நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். தொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. இது என்ன சிஸ்டம் சரியில்லை? ஒரு வார்த்தையில சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? இது என்ன ஏதோ தலைவன் சொல்லிட்டு யாரையோ திட்டிருக்கீங்க? யாருண்ணா? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரா? என் தலைவன். ஆனா உங்க தலைவன் வந்து வேற யாரோ தான் நீங்க சொல்லுவீங்க. அது கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் தலைவர். இது இவர் வந்து திரையுலக தலைவர். சரி, நான் அடுத்த கேள்வி போயிடலாண்ணே. அடுத்த கேள்விண்ணா, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். ஏங்க அவர் தாங்க தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டாரு. திரையுலக தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார். அப்ப நீங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார். உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி அமைச்சிருக்காங்கண்ணே, பாருங்கண்ணே. நீ தான் எத்தனை வழக்கு? 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயிலில் போடு. இப்போ 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்கே 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்கே 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்கே போனால் 20 மணி, அங்கே போனால் 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் அவங்கள. புத்தகங்கள் படிக்கலாம். சிறைச்சாலைங்கிறது ஒரு கல்வி கூடமாக தான் நாங்கள் பார்க்குறோம். போர் காலத்துல பொந்துக்குள்ளையெல்லாம் நாங்கள் வாழ்ந்தவர்கள். அங்கே இருக்கும் புத்தகங்களை நான் படித்து விட்டு வெளியே வந்து இருப்பவர்களை பூரா வதம் செய்வேன் பேச்சிலே. சரி, அடுத்த கேள்வி போயிடலாமாண்ணே? இங்க பாத்துங்கண்ணே, நான் வேளாண்மை சிரிக்கிறேன். நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர், 50 ஏக்கர், 60 ஏக்கர், 700 ஏக்கர், 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா. அண்ணே ஒரு பறவை காய்ச்சல் இருந்தா எல்லா கோழியும் செத்து போயிட்டனே. செத்த கறியை பிரியாணியில போடலாம்ல, சாப்பிடலாம்ல. நோய் வந்த கோழி எப்படிதான் போட முடியும்? அது பாய்சன் இல்லையா? இது அறிவார்ந்த என் தமிழ் சமூகங்களுக்கு தெரியும். என்னடா புத்தாட்டாது? நீங்க தமிழரா? நாம் தமிழரா? நான் தமிழர் தான். நான் தமிழர்லாம் இல்ல. ஆனா அடுத்த கேள்விண்ணே, நீங்க பேசுனதுதான் கேளுங்க. இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு வந்து 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26ல் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம். இப்போ யார் வந்து சிஎம் ஆக்க போறா, யார் வந்து 1000 கோடி ரூபாய் தரப்போறா? சரி, அப்படியே வாங்கினாலும் நீங்க உங்க ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆயிட்டு போக வேண்டியது தானே. ஒன்று கெட்டவல்லடி, கேடு கெட்டவன். தமிழ் தேசியம். சரி, அடுத்த கேள்வி போயிடலாமாண்ணே? இங்க பாத்துங்கண்ணே. அப்போ நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு ஏண்டா ஸ்விக்கி சுமோட்டோவில் வேலை செய்கிற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாளுங்களடா. நோ ஸ்விக்கி சுமோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. இங்கே பார்த்தீங்களா, இதில் என்ன ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் வேறு வேலை வாங்கி தரீங்கன்னா என்ன ஐடியில் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க போறீங்களா? நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து மறுபடியும் ஐடி பார்க் ஏதாவது கட்ட போறீங்களா? டைட்டில் பார்க் மாதிரி. அது எதுக்கு கட்டிக்கிட்டு நிலங்களை ஏன் நாஸ்தி செஞ்சுக்கிட்டு? ஆனால் தொழில் வளர்ச்சின்றது அப்படி தானே இருக்கும். அதில் அப்போ ஏற்கனவே வேலை பார்க்குற வேலை யார் பார்க்குறது? என்ன வேலைனா இருக்குங்க? ஏற்கனவே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓலா ஊபர்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, நீங்க அந்த உலா அவங்க திரும்ப உலா வரட்டும் வண்டியில. ஏங்க ஆல்ரெடி அவனுங்க அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மென்டலி அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க. எதுக்கு வண்டி ஓட்ட? அதற்கு பயிற்சி எடுத்து போராட்டக்காரர்களாக என்னுடைய மாவீரர்களாக ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? என்னுடைய மாவீரர்களாக அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கம்பெனிகளை பூரா அழித்து விட்டு நாம் அதே கம்பெனியை சைமன் என்ற பெயரில் நிறுவி
அதே வேலைக்கு திரும்ப அனுப்ப போறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஐயா இங்க பாருங்க. அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான். அதாங்கய்யா என்ன சொன்னாங்க? ராஜ ரகசியங்களை வெளியில் என்னால் சொல்ல முடியாது. அது ஊடக வாயில அதை சொல்றது ஒரு நாள் கண்டிப்பாக மக்களிடத்தில் இதை நான் சொல்லுவேன். என்ன பெரிய ராஜ ரகசியம்? உண்டியல் கொடுத்துருப்பாங்க, வீடு போய் கொலுக்கிருப்பீங்க. தம்பி ஃப்ளோல உண்மையை சொல்லிட்டேனா? ஆனால் இறங்கி விட்டு அவருடன் எடுத்த புகைப்படத்தை வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டேன். புகைப்படம் வந்தது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? அடிச்சு விடுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? மானிட பதரே, என்னுடைய சொந்தங்கள் லட்சக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர் அண்ணனுக்காக ரத்தம் கொடுத்திருக்கிறார். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க கொடுக்கல. நானும் கொடுப்பேன். கொடுப்பீங்க. யாருக்கு? 18 மணி நேரம் ஆனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று மருத்துவர் அறிவுரை சொன்னதால் சில நேரங்களில் கொடுக்க முடியவில்லை. அண்ணா அப்படின்னா நீங்க எப்பவுமே கொடுக்க முடியாது. என்ன தேசிய கட்சிகளில் இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். மாட்டிக்கிட்டியா? இங்க எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது, எல்லாரும் தலைவர்கள். விஜயநகர பேரரசிலிருந்து விஜயலட்சுமி வரை, அண்ணா பெங்களூர்ல இருந்து வீடியோ வரோம். விஜயநகர பேரரசிலிருந்து சோழ நாட்டு பேரரசு வரைக்கும் அனைத்து சொந்தங்களும் அன்பு செல்வங்கள். அதனால குழந்தைகள் வந்து கோச்சுக்கிறாங்க. கோழிகள் வளர்ந்த பின் தன் தாயே தலையில் கொத்தி அனுப்பிவிடும். என் கோழிகளை நான் வளர்த்து விட்டேன், கோழிகள் மேய்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரியன்ஸ் சேனலுக்கு தமிழ் தேசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.